அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பொதுவாகவே மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாரோட எண்ணமும் எப்படி இருக்குது அப்படின்னா, மருத்துவம் அப்படின்னாலே மருந்து, ஊசி அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு இருக்குது. ஆனால் ஜென்ரலாக மருத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மருந்து கொடுத்து நோயை குணப்படுத்துறது இல்லைங்க, ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. ஆரோக்கியம் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மருந்து தேவையில்லை, மருத்துவமும் தேவையில்லை இல்லைங்களா? அப்போ ஆரோக்கியத்தை பெற்றுட்டோம் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நம்ம எதுக்கு மருத்துவத்தை தேடி போகணும்? பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இப்போ சாத்தியமா, எப்படி இதெல்லாம் முடியும், இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கிறதாங்க அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் ஆக்சுவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் முடியும், இது மட்டும்தான் முடியும், இது மட்டும்தான் சாத்தியம், வேறு எதுவுமே சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது தான் ஃபேக்டே. இன்னைக்கு காலையில் முகநூலில் ஒரு பதிவு போட்டேன். அந்த பதிவை நான் உங்களுக்கு இப்போ படிச்சே காமிச்சிடுறேன். முடியாது என்று யாராலும் நிராகரிக்கப்பட்ட சில விஷயங்கள் எங்கேயோ யாராலும் சாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. முடியாது என்று கூறுவதற்கு முன் ஒரு முயற்சி பண்ணித்தான் பாருங்களேன். முடியாது என்று கூறுவதற்கு முன் ஒரு முறை முயற்சி செய்துதான் பாருங்களேன். ஆமாங்க, இந்த மருத்துவமும் அப்படிதான். அக்குபஞ்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட 6000 வருடம் பழமையான ஒரு மருத்துவம். எல்லா மருத்துவமும் வர்றதுக்கு முன்னாடி இந்த உணவை தான் சாப்பிடணும், இதை சாப்பிட்டா உடல் குணமாகும் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட தெரியறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவம் இருந்தது. அப்போது இதை குணமாக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மருத்துவம் எதெல்லாம் குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜென்ரலாகவே இப்போ எப்படி இருக்குது தாட் அப்படின்னா, ஒவ்வொரு மருத்துவரால் ஒவ்வொரு விஷயத்தை தான் குணப்படுத்த முடியும். எல்லாத்துக்கும் ஒரு தனித்தனி மருத்துவர் இருக்கிறார். இப்போ கண்ணுக்கு தனியாக, காதுக்கு தனியாக, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தலைக்கு தனியாக, ஹார்ட்டுக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக மருத்துவர் இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லா மருத்துவத்துலேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். உடல் அப்படிங்கிறது ஒன்று தாங்க. நோய் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த நோயை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்னதாக இருக்கும்போது பார்க்காம பெருக்கி 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 பெருசாக்கி மிகப்பெரிய நோயாக உருமாற்றி வச்சுருக்கோம். இந்த நோய்களை தான் நம்ம வேற வேற பேர் கொடுத்து வேற வேற இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் கொடுத்து சித்தரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மருத்துவரை நம்ம தேடி போயிட்டு இருக்கோம். ஆனால் உடல் அப்படிங்கிறது ஒன்று தான், ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த ரெண்டுத்தையும் நமக்கு வசப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உடலில் எந்த பாகத்தில் எந்த மாதிரியான நோய் இருந்தாலும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எந்த பாகத்தில் எந்த மாதிரியான நோய் இருந்தாலும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்ட். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரிங்களா? அண்ட் இதில் வேறு என்னென்ன குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, குணமே படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, உங்கள் ஆயுள் முழுவதும் மருந்து சாப்பிட்டா மட்டும்தான் உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற சில விஷயங்களை கூட இதில் சரி பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் கேன்சர்லேருந்து எய்ட்ஸ் வரைக்கும் கூட சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டுங்க. ஒரு முறை முயற்சி செய்து தான் பாருங்களேன். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிற எல்லாருமே தாராளமாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கான்ஃபிடென்ட் உள்ளவங்க முயற்சி பண்ணி பாருங்க, பயத்தில் இருக்கவங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, அது இல்லைன்னா செய்யவே முடியாது அப்படிங்கிற நினைக்கிறவங்களையும் முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி பண்ணீங்கன்னா முடியுங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. இல்லை டாக்டர் தத்துவம் பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தத்துவம் இல்லைங்க, ஃபேக்ட். அதுதான். நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே முயற்சியே பண்ணாமல் கையை கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் இருக்கிற ஒரு டம்ளரை கூட எடுத்து இப்படி நகர்த்த முடியாது இல்லையா? அதுக்கான முயற்சி எடுக்கணும். இங்கே இருக்க டம்ளரை எடுத்து நகர்த்துனா கூட இந்த கை மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கணும். இல்லை அப்படின்னா அதுவும் சாத்தியம் இல்லை. அதனால முயற்சி பண்ணுங்க. இந்த மருத்துவத்தில் குணமாகாத எந்த ஒரு நோயும் கிடையாது, கிடைக்காத ஆரோக்கியம் என்பது எதுவுமே கிடையாது. ஆரோக்கியம் என்பது நிரந்தரமான சுகம், நிரந்தரமான செல்வம். இந்த ஆரோக்கிய செல்வம் இருந்தது அப்படின்னா எல்லா செல்வத்தையும் அடைய முடியும் அப்படிங்கிறதா. கல்வி, செல்வம், வீரம், இந்த 3 தேவையை நீங்கள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற செல்வம் மிக மிக அவசியமாக தேவைப்படும். அந்த செல்வத்தை அடைங்க, ஆரோக்கியத்தோட வெற்றி பெறுங்க. நான் தேவி பி கண்ணன், காஸ்மோ கிளாசிக்கல் அக்குஹெலிங் சென்டரிலிருந்து, வலசரவாகம், சென்னை. நன்றி, வணக்கம்.